Repentant Christian YouTube channel. நன்றி ஆண்டவரே, நாமத்துக்காக நாம பிரஸ்தாபத்துக்காக ஆண்டவரே, நாங்கள் செய்யற சிறிய காரியங்களை கத்தர் அங்கீகரிக்கிறவரை அறிவிங்க ஆண்டவரே. உனக்கு நன்றி அப்பா. தம்பியோட பிரயாசங்களை கத்தர் அறிவிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரே அறியாத ஜனங்களுக்கும் இந்த வார்த்தைகள் போய் அவங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும் என்ற பிரதான நோக்கத்தோடு கூட ஏற்கிற ஆண்டவரே சுதந்திரமாப்பா செய்கிற இந்த செயல் காரியங்களை கர்த்தாவினுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த மாத நிகழ்ச்சியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவின் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை பிரசன்னம் இருக்கட்டும்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா செய்து அவனுடைய பிள்ளை கர்த்தர் நிரப்புவீராக. உங்க வார்த்தைகள் அன்றைய தெளிவாய் ஆண்டவர் வெளியில வர கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விசையாக எல்லாரும் நம் தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடங்கள்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஆமென். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா எங்கள் மத்தியில் இருக்கிறீர் ஆண்டவரே. இசப்பா, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட அப்பா, இந்த ரிப்பர்டன் கிறிஸ்டியன் சேனல் மூலமாக அப்பா ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தர். உம்முடைய வார்த்தையை கொடுப்பதில் தேவன் நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தகப்பனே அப்பா, இதை கேட்கிறவர்களுடைய உள்ளத்துல தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக, ஆமென், அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு கிரியைகளை கர்த்தர் நீர் செய்யும்படியாக இந்த வேலையில நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். நீர் பாவிகளை ஆண்டவரை ரட்சிக்க இந்த பூமியில வந்தீர் தகப்பனே. யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது உம்முடைய சித்தமா இருக்கிறதப்பா. அந்த சித்தத்தை தகப்பனே நீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற்றும்படியாக ஒவ்வொருவரையும் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளாக தேவன் நீர் மாற்றி பரலோக ராஜ்யத்துல ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை நீர் ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் ஒரு பலத்த காரியங்களை ஜனங்களிடத்துல செய்யும்படியாக இந்த வேலையில எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில அசைவாடுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து ஒரு மனிதனாக மாறுகிறார்கள். ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்குள்ளேயுமே ஒரு லட்சியம் என்பது ஒன்று இருக்கும், கனவு என்பது ஒன்று இருக்கும். ஈவன் ஒரு சிறு குழந்தைய கூப்பிட்டு நீ வாழ்க்கையில என்னவா ஆக ஆசைப்படுற அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த குழந்தை நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒரு டீச்சர் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு அவனுடைய ஆசைகளை அந்த சிறு வயதிலேயே அவங்க வெளியில தெரிவிப்பாங்க. அதே போலதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே என்னுடைய வாழ்க்கையில இந்த லட்சியத்தை நான் அடையணும், இதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு வாஞ்சை இருக்கும். அதை நம்ம எப்படியாவது அந்த இடத்த போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே காணப்படும். இது ஒரு உலகப்பரியமான ஒரு வாழ்க்கை. இந்த உலகப்பரியமான வாழ்க்கை ஒரு டெம்பரவரியான ஒரு லைஃப் தான். இந்த டெம்பரவரியான ஒரு லைஃப்க்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் பொழுது நமக்கென்று கர்த்தர் ஒரு நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக அந்த வாழ்க்கையில நம்ம அடைய வேண்டிய அந்த கோல் என்ன அப்படின்னா நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் அதுல தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப இந்த உலக வாழ்க்கையில உதாரணத்துக்கு ஒருவன் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு உண்டான தகுதிகளை முதலாவது அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு உண்டான உடற்பயிற்சிகளை செய்யணும், அந்த உணவு கட்டுப்பாடு அவனுடைய வாழ்க்கையில இருக்கணும். அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயரா ஆகணும் அப்படின்னா அதற்கு உண்டான பிராக்டிஸை அவன் பண்ணணும். இப்படி முறையான காரியங்களை அவன் மேற்கொண்டால் மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸ் மேனாக அவனால வர முடியும், அந்த ஃபீல்டில் அவனால சாதிக்க முடியும். அதே போல நம்ம நித்திய வாழ்க்கை, அதாவது நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதிகளையும் நமக்குள்ள வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த தகுதிகள் நமக்குள்ள காணப்பட வேண்டும். நம்ம இந்த பூமியில பிறக்கும் பொழுதே பாவத்துல தான் நம்ம பிறக்கிறோம், பாவத்துல கற்பந்தரித்து தான் நம்ம பிறக்கிறோம்.
பாவமான ஒரு உலகத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் அப்படிங்கிறத வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே பாவங்கள் காணப்படுகிறது. ஒருவேளை ஒரு சிலருக்குள்ள அது சிறிய பாவங்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்குள்ள அது பெரிய பாவங்களாக இருக்கலாம். ஆனா நம்ம பாவத்தோட தான் எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாவமான வாழ்க்கையில இருந்து நம்ம அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த பாவ வாழ்க்கைக்கும் நித்திய ஜீவனுக்கும் இடையில ஒரு காரியம் நிகழ வேண்டும். அதுதான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட்டால் மட்டும்தான் இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்று அவனால அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் நம்ம வந்து அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மீண்டுமாக வாசிக்கிறேன். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு. இதுல முதலாவது அந்த ஒரு இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே பாவத்திற்குள்ளாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த பாவங்கள் நம்மை விட்டு போக வேண்டுமென்றால், அந்த பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமானால், அந்த கடைசி 2 வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்ப மனம் திரும்பினால் நம்ம வாழ்க்கையில குணப்படுதல் உண்டாகும். நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அந்த மனம் திரும்புதல் எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதோ அவனுடைய வாழ்க்கையில குணப்படுதலும் காணப்படும். அந்த குணப்படுதல் தான் ரட்சிப்பு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுதல். அதுல நம்ம எதனால நம்ம சேர்த்து கொள்ளலாம்? ரட்சிப்பாக இருக்கலாம், பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையாக இருக்கலாம், இல்ல பாவத்திலிருந்து ஒரு விடுதலையாக இருக்கலாம், சத்ருவின் போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட எந்த ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் சரி, இல்ல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் சரி, நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த மனம் திரும்புதல் எப்போ நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிறதோ அதற்கு அப்புறமாக ஒரு மாற்றமும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில வந்து காணப்படும். ஆனா மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தேவன் விரும்புகிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று. ஆனா மனிதர்கள் அதை ஏற்றுக்கொள்ள வந்து ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது வந்து கேள்விக்குறியாக தான் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்துல 30வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அறியாமையுள்ள காலம் இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து இருக்கிறது. அந்த அறியாமையுள்ள காலம் என்ன அப்படின்னா, நம்ம தேவன்னா யாரு, ரட்சிப்புனா என்ன, மனம் திரும்புதல்னா என்ன, நித்திய ஜீவன்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு இல்லாதபடிக்கு வாழ்கிற ஒரு காலத்தை தான் கர்த்தர் அறியாமையுள்ள காலம் என்று இந்த இடத்துல வந்து குறிப்பிடுகிறார். அப்படி வந்து ஒரு அறியாமையுள்ள காலத்துல நம்ம செய்த பாவங்கள், தேவனுக்கு விரோதமாக நம்ம செய்த துன்மார்க்கமான கிரியைகள், அசுத்தமான காரியங்கள், இன்னும் எவ்வளவோ பாவங்களை வந்து நம்ம செய்து கொண்டு இருந்திருக்கிறோம். அந்த அறியாமையின் காலத்துல சூழ்நிலை வரும், அதுல என் பிள்ளை ரட்சிக்கப்படுவான், மனம் திரும்புவான், இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான் என்று அந்த அறியாமையுள்ள காலத்தை நமக்கு கிரேஸ் பீரியடா கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து கொடுக்கிறார். ஆனா இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அந்த அறியாமையின் காலத்துல நம்ம செய்த பாவங்களை எல்லாம் அவர் காணாதவர் போல இருந்தார். ஆனா இப்பொழுதோ நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையாக சொல்லுகிறார். இது ஒரு வாக்கியமாக இல்ல, அறிவுரையாக இல்ல, அவர் கட்டளை இடுகிறார். இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று ஒரு கட்டளையாக கர்த்தர் இந்த இடத்துல வந்து மனம் திரும்புதலை குறித்து கூறுகிறார். இதை நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தையினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. சில நேரங்கள்ல பெற்றோர்களையே பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க.
அந்த குழந்தைத்தனத்திற்குரிய சில காரியங்களை வந்து செய்வாங்க. அந்த வயதுல அதை ரசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும், காரியமாக இருக்கும். அதை பெற்றோர்கள் வந்து கண்டு கொள்ள மாட்டாங்க. அதே குழந்தை வளர்ந்து ஒரு வாலிப பையனாயோ வாலிப பிள்ளையாகவோ மாறும் பொழுது, அந்த சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது செய்த காரியங்களை மீண்டுமாக அந்த வாலிப காலத்துல செய்தாங்க அப்படின்னா அதை பெற்றோர்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே குழந்தைதான் சிறு பிள்ளையா இருக்கும்போது தாயும் தகப்பனையும் வந்துட்டு பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கோம். ஆனா அதே குழந்தை வாலிபனாக மாறும் பொழுது அப்படி பெயர் சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா அது மற்றவர்களுக்கு முன்பாக அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அதனால அந்த பிள்ளைய அந்த இடத்துல கண்டிப்பாங்க. நீ குழந்தையா இருக்கும்போது அப்படி பேசுன, ஆனா இப்போ நீ வாலிபனாக இருக்கிற, உனக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது தெரியும். இந்த சூழ்நிலையிலும் நீ அப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதுங்கிறத வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வந்து கண்டித்து உணர்த்துவாங்க. அதே போலதான் கர்த்தர் அந்த அறியாமையுள்ள காலத்துல நீ பாவத்தை பண்ணுன, அதெல்லாம் நான் உனக்கு மன்னிக்கிறேன், அதை நான் காணாதவர் போல இருந்தேன், ஆனா இப்போ வந்து மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலகட்டத்துல காணப்படுகிறீர்கள். மனம் திரும்புதல் உன்னுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம் என்பதை தேவன் மனங்களுக்குள்ள என்ன இருதயம் காணப்படுகிறதுனா, ஏன் நம்ம வந்து இந்த பாவத்துல இருந்து விடுதலை பெறணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு மந்த நிலைமை தான் காணப்படுகிறது. அததான் மத்தேயு 13வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். இந்த வசனத்துல நம்ம ஒவ்வொரு வரியும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும், ஆனா நமக்கு முன்பாக ரட்சிப்புக்கு ஏதுவான எல்லா காரியங்களுமே இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையே அதற்கு சாட்சியாக காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அவன் எப்படிப்பட்ட நல்ல குணங்களை கொண்டவனாக இருக்கிறான் என்பதை ஜனங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா அதை பார்த்தும் பார்க்காதவர்களை போல காணப்படுகிறார்கள். காதுகளினால் கேளாமலும், எல்லாருக்குமே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நம்ம அந்த பூமியில எதற்காக நம்ம பிறந்தோம், கர்த்தர் நம்ம எதற்காக உருவாக்கினார், நம்ம பாவத்துல இருந்த நம்மை அதிலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் நமக்காக அவர் சிந்தினார் என்று எல்லா இடங்களிலுமே வந்து சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டதே தான் இருக்கிறது. ஆனா அதை ஏற்க மனதில்லாதபடிக்கு அவர்கள் காதுகளினால் கேட்டும் அதை கேளாதவர்கள் போல இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும், அவங்க இருதயம் வந்து தெரியும், உண்மையுள்ள தெய்வன் யார் என்பது தெரியும், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதும் தெரியும், நம்ம மனம் திரும்பினா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதும் தெரியும், மரிப்பதற்கு பிற்பாடு ஒரு நித்திய வாழ்க்கை ஒன்று காணப்படுகிறது என்பதும் தெரியும், நியாய தீர்ப்பு என்பது எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் உண்டு என்பது தெரியும். எல்லாம் தெரிந்தும் அவர்களுடைய இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாதபடிக்கு அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அதுல ஒரு வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது, அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. அதாவது கடின இருதயத்தோட இருக்கிறாங்க. என் இஷ்டப்படிதான் நான் வாழுவேன், நான் எனக்கு எப்படி வாழணும்னு தோணுதோ அப்படிதான் நான் வாழுவேன் அப்படின்னு மனம் திரும்புவதற்கு அவர்களுடைய இருதயத்திற்கு மனதில்லாதபடிக்கு தன்னுடைய மனம் போன போக்கில அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு உவமையாக வேதாகமத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை கூறுகிறார். லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அந்த இடத்துல வந்து கூறுகிறார். என்ன அப்படின்னா, ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரம் காணப்படுகிறது. அந்த அத்தி மரத்தை அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர், அந்த எஜமானர் வந்து 3 வருடங்களாக பார்க்கிறாரு. அந்த 3 வருடங்களுமே அந்த அத்தி மரம் கனி கொடாம அது அப்படியே நிக்குது. ஒவ்வொரு முறை வந்து பார்க்கும் பொழுதும் அது அப்படியே இருக்கும் பொழுது அந்த 3 வருடங்கள் கழித்து அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு அந்த எஜமான் சொல்றாரு, நானும் 3 வருடமா பார்த்துட்டு இருக்கேன், இந்த மரத்துல ஒரு கனி கூட இல்லையே, இதுக்கு மேல இதை எதுக்கு வச்சிருக்கணும், இதை நம்ம வெட்டி போட்டுறலாம் அப்படின்னு.
ஆனா அந்த தோட்டக்காரன் என்ன சொல்றாரு தெரியுமா? இல்ல எஜமானே, நான் இத கொத்தி எரு போடுறேன், இத நான் பராமரிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் காலம் கூட நம்ம பார்ப்போம், ஒருவேளை போட்டுருவோம் அப்படின்னு. இன்றைக்கும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் அவர் செயல்படுகிறார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், என் பிள்ளை இந்த பாவத்துல இருந்து விடுதலை பெற மாட்டாங்களா, மனம் திரும்பிட மாட்டாங்களா, என் கூட சேர்ந்துட மாட்டாங்களா, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாக மாறிட மாட்டாங்களா அப்படின்னு கர்த்தர் ஒவ்வொரு முறையும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா அதை நம்ம கை கொள்ளாதபடிக்கு, மனம் திரும்பாதபடிக்கு, நம்ம மனம் போன வாழ்க்கைய நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு அழிவுதான் சேரும். அதை கர்த்தர் ஆணித்தரமாக இந்த உவமையின் மூலமாக கூறுகிறார். ஜனங்களுடைய இருதயமும் இப்போ மனம் திரும்புவதற்கு மனதில்லாதபடிக்கு தான் காணப்படுறாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது அந்த பிரச்சனை எதனால ஏற்படுகிறதுன்னு தான் தூஷிப்பாங்க. நான் எவ்வளோ ஆலயத்துக்கு போய் என்ன செய்யறது, ஜோம் பண்ணி என்ன செய்யறது, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு. ஆனா நாம செய்கிற தவறுகளினாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கையில ஏற்படுகிறது என்பதை யாருமே அதை உணர்ந்து கொள்வதே கிடையாது. அததான் வெளிப்படுத்துதல்ல 16வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. பிரச்சனைகள் ஏற்படுகிறது, போராட்டங்கள் ஏற்படுகிறது, அது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பாவங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்கிறது. அவங்க செய்த துர்க்கிரியைகள் தான் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை அறியாதபடிக்கு கர்த்தரை தான் தூஷிக்கிறாங்க. நான் கர்த்தரை தேடியும் எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தேவனை தான் தூஷிக்கிறாங்களே ஒழிய தன்னுடைய பாவங்களை விட்டு மனம் திரும்புவதற்கு அவர்களுக்கு மனதில்லை. ஜனங்களுடைய இருதயம் இப்படிதான் காணப்படுகிறது. மனம் திரும்புவதற்கு கர்த்தர் எல்லா வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். கிருபையின் காலத்தை நமக்கு தருகிறார். சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. நம்ம பாவத்தோடு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய முடிவு எப்படி காணப்படும் என்பதையும் தேவன் வார்த்தையின் மூலமாக அவருடைய பிள்ளைகளின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். ஆனா நம்ம உணர்வில்லாதபடிக்கு இன்னும் அந்த பாவத்தோட தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜனத்தின் மத்தியில வேதாகமத்துல ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த மனிதன் இப்படிப்பட்ட ஜனத்தை போல இல்லாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை அறியாத ஒரு மனிதனாக இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் மனம் திரும்பினான். மனம் திரும்பினதற்கு பிற்பாடு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அந்த ஒரு மனிதனை குறித்து தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு மனிதன் தான் சகேயு. அதிகாரத்துல சகேயுவை குறித்து காணப்பட்டான். வரி வசூல் பண்றவங்களுக்கு இவன் ஒரு ஹெட்டாக அந்த இடத்துல இருந்தான். அவன் ஒரு ஐஸ்வர்யவானுமாய் இருந்தான். உடல் அமைப்புல அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்றால், அடுத்த வசனத்துல பார்க்கும் பொழுது அவன் குள்ளனான மனிதன் அப்படின்னு 3வது வசனத்துல நம்ம சகேயுவை குறித்து பார்க்கிறோம். இன்னொன்னு சகேயுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவன் இயேசுவை அறியாத ஒரு மனிதனாகவும் காணப்பட்டான். ஆயக்காரருக்கு தலைவனாக இருந்தான், ஐஸ்வர்யவானாக இருந்தான், குள்ளனான ஒரு மனிதனாக காணப்பட்டான், இயேசுவை அறியாதவனாக இருந்தான். இதுதான் அவனுடைய அடையாளங்களாக வேதாகமத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த சகேயு எண்ணப்பட்ட மனிதன் இயேசுவை அறியாதவனாக இருந்தாலும் இந்த வரி வசூலிப்பவர்களை பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க அநியாயமாய் ஜனங்களிடத்துல பணத்தை வசூல் பண்றவங்களாதான் அந்த ஆயக்காரர்கள் காணப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப அவன் ஒரு பாவம் செய்த ஒரு மனிதனாக தான் காணப்பட்டு இருக்கிறான். இது எல்லாமே நம்ம இந்த வார்த்தையின் மூலமாக அவனை பற்றி குறிப்பிடப்பட்டு இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி மனம் திரும்புதல் ஏற்பட்டுச்சு, அவன் என்ன காரியங்களை அவன் செய்தான், எதை செய்ததின் மூலமாக அவன் வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் என்றுதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது லூக்கா 19வது அதிகாரத்துல 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நம்ம ஏற்கனவே கூறினபடி சகேயு இயேசுவை பற்றி அறியாத ஒரு மனிதன். ஆனா அவன் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள காணப்பட்டது. இந்த வாஞ்சை தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் காணப்பட வேண்டும். ஒரு தேவனை பற்றி அறியாத ஒரு மனுஷன் அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, அவர் என்ன காரியங்களை செய்வாரு, அவர் எப்படி குண அதிசயங்களை உடைய ஒரு மனிதன் என்பதில அறிந்து கொள்வதில் அவன் மிகவும் வாஞ்சையுள்ள ஒரு மனிதனாக இருந்தான்.
இன்றைக்கும் நம்ம எத்தனை பேரு கர்த்தரை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என் வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், அவர் எந்தெந்த இடத்துல அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள காணப்பட வேண்டும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நமக்குள்ள அந்த வாஞ்சை இருந்தா மட்டும்தான் கர்த்தர் அதற்கு பின்பாக உள்ள காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில செய்வார். சகேயு கிட்ட அதுதான் இருந்தது. கர்த்தரை எப்படியாவது நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை நான் எப்படியாவது தேடணும், அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை சகேயின் இடத்துல அதிகமாக காணப்பட்டது. அந்த வாஞ்சை தான் அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலையும் பிற்பாடு கொண்டு இரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு காரியமாக காணப்பட்டது. இரண்டாவதாக அவன் அந்த மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன செய்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 19வது அதிகாரத்துல 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் பார்க்கும் பொழுது, அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான் என்று பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே சகையை குறித்து பார்க்கும் பொழுது அவன் குள்ளனான ஒரு மனிதன். இயேசு அந்த வழியா போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுதான் அவன் இயேசுவை எப்படியாவது பார்க்கணுங்கிற ஒரு வாஞ்சையோடு வாரான். அவன் குள்ளனா இருக்கிறதுனால இயேசு வருகிறாருன்னா நிச்சயமாக அவர் பக்கத்துல அவர் கூட நிறைய ஜனக்கூட்டங்கள் வரும். அத்தனை பேர் வரும் பொழுது நான் அவரை எப்படி நான் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்குள்ள இருந்ததுனால அவர் போகிற வழியில அவன் ஒரு காட்டத்தி மரத்துல போய் ஏறுகிறான். இதுல அவனுடைய கிரியை வெளிப்படுகிறது. அவன் வாஞ்சை இருந்துச்சு, அந்த வாஞ்சைக்கு ஒரு தடை காணப்படுகிறது. அவனுடைய உருவம் அதற்கு ஒரு தடையாக காணப்படுகிறது. ஆனா அவன் அந்த தடையை எண்ணி பின்வாங்கல. சரி, நம்ம தான் குள்ளனா இருக்கோம், இத்தனை பேர் மத்தியில அவரை நம்ம எப்படி பார்க்க, நம்ம பேசாம போயிருவோம் அப்படிங்கிற ஒரு பின்மாற்றம் அவனுடைய வாழ்க்கையில இல்ல. அவரை எப்படியாவது நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று கிரியையை அடுத்து அவன் செய்ய ஆரம்பித்தான். அந்த கிரியை அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் அவன் காட்டத்தி மரத்துல போய் ஏறி அவரை பார்ப்பதற்கு ஆயத்தமானான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆசை இருந்தா மட்டும் போதாது. அந்த ஆசை நிறைவேறுவதற்கு நம்ம செயல்பாடுகள்ல ஈடுபட வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு மாணவன் இருக்கிறான், 10th படிக்கிறான் இல்ல 12th படிக்கிறான், நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், நான் பேப்பர்ல வரணும், நியூஸ் பேப்பர்ல வரணும், டிவியில வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. நான் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான எஃபர்ட் அவன் போட்டா மட்டும்தான் அந்த மார்க் அவனால அச்சீவ் பண்ண முடியும். இல்ல ஆசை இருந்தா மட்டும் போதும், நான் எப்படியாவது நியூஸ் பேப்பர்ல வருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. அதற்குண்டான கிரியைகளில் அவன் ஈடுபட்டா மட்டும்தான் அந்த காரியத்தை அவனால பெற்றுக்கொள்ள முடியும். அதான் வேதாகமத்திலேயே ஒரு வார்த்தை இவ்வாறு சொல்லப்பட்டு இருக்கிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக காணப்படும்னு. நம்ம வாழ்க்கையில விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது, வாஞ்சை இருந்தா மட்டும் போதாது. அந்த வாஞ்சையை பெற்றுக்கொள்வதற்கு, அதை அடைவதற்கு நமக்குள்ள கிரியை மிகவும் முக்கியமாக காணப்படுகிறது. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை கூட நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆபிரகாமை கர்த்தர் சொல்றாரு, அவனுக்கு அநேக வருடங்களுக்கு பின்பாக தான் ஈசாக்க கொடுக்கிறாரு. ஈசாக்க கொடுத்துட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு ஏக புத்திரன்னு தெரியும், ஒரே புதல்வன்னு தெரியும், ஆனா அவனை நீ எனக்காக பலியிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் பின்வாங்கல. என்னடா இது, கர்த்தர் நமக்கு இத்தனை வருடங்கள் கொடுத்து கழிச்சு ஒரு குழந்தைய கொடுத்தாரு, அதை பலி கேட்கிறாரே அப்படின்னு அவன் எந்த ஒரு யோசனையும் பண்ணாம கர்த்தர் சொன்ன உடனே அந்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அவன் நேரா அந்த பலியிடுவதற்குண்டான செயல்ல ஈடுபட்டான். அதனாலதான் ஆபிரகாம நம்ம விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு இன்றைக்கும் நம்ம கூறிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நமக்குள்ள விசுவாசமும் வாஞ்சையும் இருந்தா மட்டும் போதாது, அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்குள்ள கிரியை காணப்பட வேண்டும். அப்ப சகேயு இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை முதலாவது இருந்தது, அதனுடைய கிரியைகளையும் அவன் செய்ய ஆரம்பித்தான். நம்ம எப்படி கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும்?
அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா வேதாகமத்தின் மூலமாக தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்ப வேதத்தை நம்ம நன்கு படிக்கிறவர்களாக காணப்படணும். ஏன்னா வேதத்துல கர்த்தர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஒவ்வொரு விதமாக அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு கண்ணீரின் பாதையில இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அந்த கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். உதவிகள் தேவைப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த இடத்துல உதவிகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கஷ்டத்தின் மத்தியில இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து விடுதலையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வியாதியின் பிடியில மரண பள்ளத்தாக்குல இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் அந்த மரண பள்ளத்தாக்குல இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பாவத்துல இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து விடுதலையை கொடுத்து ரட்சிப்பை தருகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். இதெல்லாம் நம்ம எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? வேதத்தை நன்கு படித்தால் மட்டும்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதையும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அதே போல ஜெபமும் நம்மளுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியம். ஜெபிப்பதன் மூலமாக கர்த்தரோடு கூட நம்ம நெருங்கிய ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்க கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நாம நினைக்கிறோம் நம்ம தான் தேவனிடத்துல போய் பேசுறோம் அப்படின்னு. நிச்சயமாக இல்லை. நாம கர்த்தரிடத்துல பேசும் பொழுது அவர் நமக்கு முன்பாகவே நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை இப்ப என் கிட்ட வரும், நான் திருப்பி என் பிள்ளை கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் நம்ம கூட பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ அந்த ஜெபிப்பதன் மூலமாக நம்ம தேவனை இன்னும் நெருங்கி கிட்டி சேர முடியும். அவரை இன்னும் நம்ம வாழ்க்கையில அனுபவித்து கொள்ள முடியும். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப நம்ம கிரியைகளை எப்படி செய்ய முடியும்? கர்த்தரை இன்னும் நம்ம அறிந்து கொள்ள வேணும்னா இந்த 2 காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யணும். முதலாவது வேதத்தை நன்கு படிக்க வேண்டும். அடுத்து ஜெபம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இந்த 2 காரியங்களை குறித்து இப்ப பார்த்தோம். வாஞ்சை காணப்பட்டது, கிரியை காணப்பட்டது. மூன்றாவதாக சகையனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவன் என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் வந்தார். இயேசு சகேயனுடைய வாழ்க்கையில் வந்தார். வாஞ்சையும் கிரியையும் இருந்ததுனால அந்த இடத்துல அவன் போய் இயேசுவை பார்க்கணுன்ட்டு தான் சகையு காட்டத்தி மரத்துல போய் ஏறி இருக்கிறான். ஆனா அந்த இடத்துல வந்த உடனே இயேசுவே அவனை அண்ணாந்து பாக்குறாரு. சகையு இயேசுவை கூப்பிடல. சகையை கூப்பிடுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து அந்த இடத்திற்கு வந்த உடனே அண்ணாந்து பார்த்து சகேயுவை கூப்பிடுறாரு. சகேயுவே, நீ இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு இயேசு கிறிஸ்து உலகத்தை படைத்த ஒரு தேவன் நம்ம வாழ்க்கையில வாராரு, நம்ம வீட்டுக்கு வாராரு, நம்மளோடு கூட அவர் இருக்க போறார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக காணப்படும். இது எப்போ சகேயுவுக்கு கிடைச்சது? அவனுக்குள்ள அந்த வாஞ்சையும் கிரியையும் காணப்பட்டதுனால இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்தார். 1 நாளாகமம் 28:9 பார்க்கிறோம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் அப்படின்னு. அப்ப நம்ம முதலாவது கர்த்தரை தேடணும். அவரை தேடினாதான் அவரும் நம்ம வாழ்க்கையில வருவாரு. ஆனா அவர் எப்பவுமே ஆயத்தமா தான் இருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில வருவதற்கு, நம்ம கூட இருப்பதற்கு கர்த்தர் எப்போதுமே ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. அதான் வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அவன் நம்ம பக்கத்திலேயே தான் இருந்து நம்மளுடைய இருதய கதவை ஒவ்வொரு முறையும் தட்டி கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை இன்னைக்கு கதவை திறந்துட மாட்டாளா, நான் என் பிள்ளையோடு கூட நான் இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் ஆயத்தமா அவர் வாஞ்சையோட இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? கதவை மூடிட்டு, ஏசப்பா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு தள்ளியே இருங்க, இன்னும் நான் நிறைய பாவத்தை செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய உலக பிரியமான ஆடம்பர வாழ்க்கையில நான் இன்னும் நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சுக்கிட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க என் வாழ்க்கையில வாங்கன்னு சொல்லி அவரை நம்ம வெளியிலேயே நிப்பாட்டி வச்சிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் பாருங்க, நம்ம பக்கத்திலே இருந்து அவருக்கு கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். நம்ம இப்பொழுதே நம்ம வாழ்க்கையில அந்த பாவத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம கதவை திறந்தோம் அப்படின்னா அவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில நம்ம கூடயே இருக்கிற ஒரு தேவனாக அவர் காணப்படுவார். மூன்றாவதாக இதுதான் சகையனுடைய வாழ்க்கையில இருந்தது. இயேசு அவனுடைய வாழ்வில் வந்தார்.
4வதாக சகேயு என்ன பண்ணா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணனான்னு பார்த்தோம்னா, லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும் பொழுது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இது ஒரு பாவ அறிக்கை ஜெபம். சகேயு இயேசுவின் இடத்துல பாவத்தை அறிக்கை எடுக்கிறான். இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்த உடனே அவன் எதையுமே மூடி மறைக்கல. அவனுக்கு தெரியும், நம்ம இவ்வளோ தவறுகளை நம்ம இந்த ஆயக்காரனுக்கு தலைவனாக இருந்து இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பாக இத்தனை பாவத்தை நம்ம செஞ்சிருக்கிறோம், இத்தனை தவறுகளை நம்ம செஞ்சிருக்கிறோங்கிறது சகையினுடைய உள்மனதுல அவன் உணர்த்தப்பட்டதுனாலதான் அந்த இடத்துல பாவ அறிக்கை செய்கிறான். அவன் நினைச்சிருந்தா அவன் அதை சொல்லாமலே இருந்திருக்கலாம். இயேசு போயிருவாரு, இவர்கிட்ட எதுக்கு நம்ம நம்மளுடைய பாவத்தெல்லாம் சொல்லி நம்ம அறிக்கையிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா சகையும் அந்த இடத்துல தன்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டதுனால மட்டும்தான் அவனுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்று புதிய வாழ்க்கைக்குள்ளாக போய் அந்த ரட்சிப்பையும் அவனால பெற்றுக்கொள்ள முடிந்தது. நீதிமொழிகள் 28:13 அதை தான் நம்ம பார்க்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நம்ம நினைக்கிறோம், நம்ம அந்தரங்கத்துல செய்கிற பாவம் கர்த்தருக்கு தெரியாது. ஒருவேளை நம்ம மனிதர்களுடைய கண்களை மறைச்சிடலாம். மனிதர்களுக்கு தெரியாம அவர்களுக்கு முன்பாக நம்ம நல்லவர்களாக ஒரு வேஷத்தை போட்டுட்டு அந்தரங்கத்துல பல பாவங்களை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனா தேவனுக்கு தெரியும் நம்ம என்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்பது கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். அந்த தேவனிடத்துல நம்ம பாவத்தை என்னைக்குமே மறைச்சு வாழ முடியாது. அப்படி நம்ம பாவத்தை அறிக்கையிடுறதுக்கு மனது இல்லாம அதை மறைச்சு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு அழிந்து போகும். நம்மளால அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பதிலாக நம்ம அந்த பாவத்தை கர்த்தர் சமூகத்துல போய், கர்த்தாவே, நான் இவ்வளோ நாள் இந்த பாவத்துல நான் ஈடுபட்டிருந்தேன், இந்த பாவம்லாம் என் வாழ்க்கையில இருந்துச்சு, நான் உமக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை இத்தனை நாள் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனா இனிமே நான் புது சிருஷ்டியாக மாற நான் ஆசைப்படுகிறேன், நான் உமக்குள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நான் ஆசைப்படுகிறேன், அந்த நித்திய ஜீவனை நானும் சுதந்திரித்து கொள்ளணும், உங்க வலது பாரிசத்துல நானும் வீற்றிருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு வாஞ்சையோடு கூட நம்மளுடைய பாவத்தை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தேவன் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அதற்கு பிற்பாடு தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே ஒரு கதையை ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம கேட்டிருப்போம். ஒரு வீட்டுல 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்கிறாங்க. அந்த அண்ணன் தம்பி 2 பேர்ல தம்பி ஒரு சின்ன தவறை பண்ணிட்டான். அவங்க வீட்டுல இருக்கிற கோழி வளர்க்குறாங்க, அந்த கோழி குஞ்சுல ஒரு கோழி குஞ்சை அவன் கொன்னுட்டான். அதாவது தெரியாம விளையாடும் போது கால் மிதிச்சு அந்த கோழி குஞ்சு இறந்துட்டு. அப்போ அந்த அண்ணன் பார்த்துட்டான். பார்த்த உடனே என்ன பண்றான் அப்படின்னா, அந்த தம்பி கிட்ட, இனிமே நான் சொல்ற எல்லாத்தையும் நீ எனக்கு செய்யணும், அப்படி செஞ்சனா நீ இதை பண்ணுனதை நான் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், இல்ல நான் சொல்ற பேச்சை மீறி நீ ஏதாவது பண்ணுன அப்படின்னா நீ செஞ்ச இந்த தப்பை நான் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் அந்த தம்பிய ஒவ்வொரு முறையும் அவனை ஒரு அடிமை மாதிரி அவனுக்கு ஆக்கி அவன் சொல்ற காரியத்தெல்லாம் இந்த தம்பி பண்ற மாதிரி அவனை பயமுறுத்தி அவன் செஞ்ச அந்த ஒரு தவறின் மூலமாக அவன் அந்த அண்ணனுக்கு அடிமையாகவே அந்த அண்ணன் மாற்றிருக்குதான். இதுக்கப்புறமா அந்த தம்பி என்ன செய்யறான், இனியும் நம்ம அப்பா அம்மா கிட்ட மறைச்சி அண்ணனுக்கு அடிமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரா அவங்க அப்பா அம்மா கிட்டயே போய், அப்பா அம்மா, நான் இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டேன், நீங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அதை சொல்லும் போது அவங்க, சரி தம்பி, இனிமே நீ இப்படி கவனக்குறைவோட இருக்காத, கவனமா இருக்கணும், இனிமே இப்படி தவற பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்டும் அந்த குழந்தைக்கு அறிவுரை சொல்றாங்க. இன்றைக்கும் இப்படிதான் நம்ம அநேகர் நம்ம பண்ற பாவத்தை கர்த்தரிடத்துல இருந்து மறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கு அடிமையா மாறிடுறோம். நம்ம செய்யறது ஒரு தவறா இருக்கும், அந்த ஒரு தவறை நம்ம கர்த்தரிடத்துல இருந்து மறைக்கணுங்கிறதுக்காக பிசாசுக்கு அடிமையாகி அவன் பேச்சுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம அந்த ஒரு
பாவத்தை மறைக்கிறதுக்காக அடுத்தடுத்து பல பாவங்கள்ல வந்து நம்ம ஈடுபடுகிறவர்களாக இருக்கிறோம். இதுல இருந்தெல்லாம் ஒரு மாற்றம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம பாவத்தை அறிக்கை இடுகிறவர்களாக காணப்படணும். அநேகர் வந்து இந்த பாவ அறிக்கை பண்ணுகிறதுலயே வந்து இதனால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு இருக்கிறாங்க. இதுல 2 விதமான குரூப்பை வந்து நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, பாவ அறிக்கை பண்ணுகிறதுல வந்து அவர்களுக்கு மனதில்லாதபடிக்கு இருக்கிறாங்க. முதலாவது நபர்கள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பாவத்துல இருந்து விடுதலை பெறதுக்கு, அதாவது அந்த பாவத்துல இருந்து வெளியில வர்றதற்கு மனசு இருக்காது. நான் பாவ அறிக்கை பண்ணிட்டோம்னா அடுத்து இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, என்னால இத பண்ணாம இருக்க முடியாது, நான் இதை பண்ணிதான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை விடுறதுக்கு மனசு இல்லாம இருக்கிறதுனால அநேகர் பாவ அறிக்கை செய்வதற்கு யோசிக்கிறாங்க. ஒரு குரூப் என்ன அப்படின்னா, பாவ அறிக்கை பண்றதுலயே அவங்களுக்கு வந்து தயக்கம். ஏன் அந்த தயக்கம் ஏற்படுகிறதுனா, நான் இவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருக்கேன், இவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியிருக்கிறேன், இதை எப்படி ஆண்டவர் மன்னிப்பாரு, இதை எப்படி கர்த்தர் மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு தயக்கம் ஏற்பட்டு பாவ அறிக்கை பண்ணாம மீண்டும் அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வந்து நம்ம சின்ன பாவமோ பெரிய பாவமோ நம்ம முழு மனசோட அந்த பாவத்தை உணர்ந்து இதுல இருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று கர்த்தர் சமூகத்துல போய் நம்ம அதை அறிக்கை இட்டோம் அப்படின்னா, அது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குற்றங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த பாவத்துல இருந்து நமக்கு விடுதலை தருவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். லூக்கா 5:32 அதுதான் பார்க்கிறோம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அவர் நீதிமான்களுக்காக இந்த பூமிக்கு வரல, தவறே பண்ணாம இருக்கிறவங்களுக்காக இந்த பூமிக்கு வரல. யாரு பல குற்றங்களை பண்ணி தவறுகளை பண்ணி பாவத்துல வாழ்ந்து பாவிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள ரட்சிக்கணும், அவங்கள தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு அதுல இருந்து விடுதலை பெற முடியும். இது எல்லாம் வந்து சகையு பண்ணினதுனால, முதலாவது அவனுக்குள்ள தேவனே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது, அதற்குண்டான கிரியைகளில் ஈடுபட்டான். அது மட்டும் இல்லாது தன்னுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய சமூகத்துல அறிக்கையிட்டான். அறிக்கை இட்டதுனால அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்க்கும் பொழுது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்றார். கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற ஒரு கிஃப்டை சகையனுக்கு வந்து கொடுத்திருக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை கர்த்தர் சகையனுடைய வாழ்க்கையில கொடுத்ததுனால அவனும் நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளியாக மாறிவிட்டான். அவனுடைய பழைய வாழ்க்கை, அந்த பாவ வாழ்க்கை எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து அவனை ஒரு புதிய சிருஷ்டியாக தேவன் மாற்றி அவனுக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு விலையேற பெற்ற ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அவனை தகுதியுள்ளவனாக மாற்றினார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒரு உணர்வை வந்து தேவன் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, சகைவை போல மனம் திரும்புவதற்கு நம்முடைய மனது வந்து ஒருவேளை இடம் கொடாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். சகையுமே ஒரு பாவமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தான், இயேசுவை அறியாதவனாக காணப்பட்டான். அப்படிப்பட்ட சகையோ தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்தான். அவனுக்கு தேவனுக்கேற்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ள இருந்தது. இன்றைக்கும் நமக்குள்ள தேவனை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சையோடு, அந்த வாஞ்சையோடு நின்று விடாமல் இன்னும் கர்த்தருக்காக என்ன செய்யணும், அவர் என் வாழ்க்கையில வரணும்னா என்ன பண்ண வேண்டும் என்கிற கிரியைகள் நம்ம வாழ்க்கையில காணப்படுமானால் இயேசு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும் வருவார். அப்படி இயேசு நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது நம்ம பாவங்களை எல்லாம் அவர் சமூகத்துல அறிக்கையிட்டோம் என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி அவருடைய நித்திய ஜீவனுக்கு சுதந்திரவாளிகளாக நம்மையும் தேவன் மாற்றுவார் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம எல்லாரும் கர்த்தர் பேசின இந்த வார்த்தைக்காக தலைகளை தாழ்த்தி ஒரு விசையாக ஜெபிக்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்க அன்புக்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்புதல் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நீங்க மாற்றுங்க அப்பா.
சகேயனுடைய வாழ்க்கையில இருந்ததான அந்த ஒரு வாஞ்சை இன்றைக்கும் அப்பா எங்களுக்குள்ள நீங்க தாங்க ஆண்டவரை. எங்களுக்குள்ள ஆண்டவர் ஏசப்பா ஸ்தோத்திரம். உண்மை அறிவதற்கு அப்பா, உண்மை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்வதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற அப்பா கிரியைகளை நாங்கள் செய்கிறவர்களாக நாங்க காணப்படணும் ஆண்டவரை. நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க அப்பா தகப்பனே. எங்கள் பாவங்களை எல்லாம் இந்த வேலையில அப்பா நாங்க உம்முடைய சமூகத்துல நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரை. எங்க வாழ்க்கையும் ஒரு புதிய மனிதனாக நாங்கள் மாற வேண்டும் அப்பா. எங்களுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் மறைந்து ஒரு புதிய மனிதனாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களை தகுதியுள்ள பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க. உம்முடைய இரத்தம் எங்களையும் சுத்திகரிக்கட்டும் தகப்பனே. ஆமேன். இந்த வார்த்தையை கர்த்தர் எங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களை உங்க கரங்கள்ல நாங்க அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.